ஹலோ, வேலாயுதம், நான் ஜெயவாளன் கதைக்கிறேன். என்ன வேலாயுதம் மட்டும் மொட்டையா சொல்றீர்? வட்டி வேலாயுதம் மட்டும் சொல்லும். எனக்கு ஒரு 5000 பவுண்ட்ஸ் காசு விட வேண்டிய தேவைப்படுது. என்ன அம்மா அப்பாக்கள் தங்கச்சிக்கு சாமதிய சடங்கு செய்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அதுதான் என்ன எடுத்தேன். நம்ப யார் கொடுத்தது தம்பி? ஏஸில் இருக்கிற பாப் முதலாளி ராஜ் என்ன தந்தவர். அந்த ஆளு கொடுத்த கடனுக்கு மாதம் மாதம் வட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு கேங் பொடி எங்களை அனுப்ப வேண்டி கிடக்குது. இதில் ரெக்கமெண்டேஷன் வேறையா? எதுக்கும் என்னோட நேராக வந்து கரையும் தம்பி, நேராக வந்து கரையும். ஓகேண்ணே, நான் ஆஃபீஸுக்கு நேராக வந்து கதைக்கிறேன் உங்களோட. என்ன ஹலோ ஹலோ அண்ணா, தமிழ் கடையில் வீடு வாடகைக்கு இருக்குன்னு எழுதி போட்டிருந்தது இருக்குதாண்ணே? ஓ இருக்குது தான். நீங்கள் எதுக்கும் மண்டே எடுங்கோ. நான் சண்டேல ஒரு நாளும் வேலை செய்கிறேன். நீங்கள் மண்டே எடுங்க. எதுக்கும் அட தகப்பா, ஊரில் ஒரு போத்தல் குடிச்ச கல்ல குளிச்சுட்டு என்ன பாடுபடுத்தியிருப்ப. இது தெரியாமல் மனசு இவ்வளோத்தையும் படைச்சி வச்சிருக்கிறாள் உனக்கு. எந்த மனசியை பற்றி எனக்கு தெரியும் தானே. நான் குடிப்பேன்ட்டு தான் இவ்வளோத்தையும் வாங்கி வச்சிருப்பேன். மச்சான், எந்த ஏரியாவுக்கு நிற்கிற நீ? இல்லை, ஆடி அமாவாசைக்கு மனுஷன் இங்கே பெரிய படையல் போட்டு வச்சிருக்க. நிறைய போத்தல்களும் கிடக்குது. நீ சீக்கிரம் வா. வரட்டும் அவன். இப்போ வாரன்னா இன்னும் ஆளையே காணோம். சந்தோஷமா இருப்போம்னு பார்த்தா இந்த நேரத்தில் கோல் வருது ஊர்ல இருந்து. என்னத்தை பண்றது? திரும்பவும் இவளா? ஐயோ, காசுக்கு தான் அடிச்சு கொண்டிருக்கிறாள் போல நடக்குது. இருக்கிற தலைவலியில இது ஒரு தலைவலி. என்னங்க, உங்களோட தங்கச்சி கால் பண்ணினா உங்களோட அப்பாவும் தம்பியும் கேம்ப்ல உயிரோடு இருக்காங்களா? 15 லட்சம் ரூபாய் காட்டினா வெளியில எடுத்து. 15 லட்சமா? வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? அடப்பாவி, 15 லட்சம் ரூபாய் கேட்டதுக்கு விழுந்து கிடக்குறியா, அல்லது அப்பாவும் தம்பியும் உயிரோட கேம்புக்குள்ள இருக்கணும்ன்றதை கேட்டு சந்தோஷத்தில் விழுந்து கிடக்குறியா? இவ்வளவு ஐட்டத்தை மட்டும் வச்சுட்டு பயங்கரம் போய் கிடக்குறீங்க. சரி, தண்ணி அடிக்கன்னு கூப்பிட்டா கடைசியா உனக்கு தண்ணி அடிச்சு எழுப்ப முடியலாமையா போச்சு. நீங்க எல்லாம் இந்த உலகத்தை பார்த்தது அம்மாவாலையும் அப்பாவாலையும். ஏன் நான் கூட இந்த உலகத்தை பார்த்தது அம்மாவாலையும் அப்பாவாலையும் தான். அவங்க உயிரோடு இருக்கும்போது மதிக்காம, அவங்க சொல்லு கேட்காம, அவங்கள கண்டு கொள்ளாம தெரிஞ்சனாங்க. அவங்க இல்லாதப்போ பகட்டு வாழ்க்கையா, போலி கௌரவமா, பல்லக்களை ஏத்தி மேளதாளங்களோட அவங்களோட இறுதி கிரியைகளை செய்து இந்த ஊருக்கு நாங்க எங்களோட பகட்டு வாழ்க்கையை காட்டுறோம். இந்த உலகத்தை பார்க்க வச்ச அம்மாவையும் அப்பாவையும் உயிரோடு இருக்கும்போது கடவுளா பார்க்க சொல்லலைங்க. தயவு செய்து நீங்க மனிதனா பார்க்கலாமே.